மத்தேயு 10:31 கர்த்தர் சொல்லுகிறார், ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்பதாக. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய பார்வைக்கு சாதாரணமானவர்களாகவோ அல்லது அற்பமானவர்களாகவோ இருந்தாலும் நம் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் தன்னோட யுத்தம் பண்ண வந்த தாவீதின் வயதையும் அவனுடைய சௌந்தரியத்தையும் சிவந்த மேனியையும் கண்ட கோலியாத் அவனை அசட்டை பண்ணினான். ஆனால் ராஜாவாலும் இராணுவத்தாலும் வேறெந்த மனுஷராலும் வீழ்த்த முடியாத இந்த கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய விசேஷம் தாவீதுக்குள்ளிருந்தது. ஆகையால் அவன் மாபெரும் வெற்றியை பெற்றான் என்று பார்க்கிறோம். இந்த உலகம் எதிர்பார்க்கிற தகுதியும் தாளந்தும் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருப்பதினால் உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எனக்கன்பானவர்களே, நீங்கள் ஈசாக்கை போல விசேஷமானவர்கள். ஆகவே பஞ்ச காலத்திலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் யாக்கோபை போல விசேஷமானவர்கள். உங்களை வீழ்த்த நினைக்கிற லாபான்களை மேற்கொள்ளுவீர்கள். நீங்கள் யோசேப்பை போல விசேஷமானவர்கள். பார்வோன்கள் உங்களுக்கு முன்பாக கை கட்டி நிற்பார்கள். நீங்கள் மோசேயை போல விசேஷமானவர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் யோசுவாவை போல விசேஷமானவர்கள். தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். அதுபோல நீங்கள் தாவீதை போல விசேஷமானவர்கள். அநேகரை தாண்டி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய நாமமும் உங்கள் மேல் இருப்பதினால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் என்றென்றைக்கும் விசேஷமானவர்கள் என்பதை மறந்துவிடாதிருங்கள். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறதினால் நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் எல்லாரை பார்க்கிலும் எல்லாவற்றை பார்க்கிலும் எங்களை மேன்மையாக வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.